விருப்ப தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 10 தொகுதிகள் அதில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், எந்தெந்த தொகுதிகள்லாம் விருப்ப பட்டியலில் கொடுத்திருக்காங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 5 இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில விருப்ப பட்டியலை தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தளி, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட தொகுதிகளும், அதே போல கடந்த முறை போட்டியிட்ட வால்பாறை, பவானிசாகர், சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளுடைய பட்டியலில் இதுல அளிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு தொண்டாமுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர், பழனி உள்ளிட்ட தொகுதிகளிலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய விருப்ப பட்டியலில் சேர்த்திருக்காங்க. பழனி தொகுதி திமுக சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய தொகுதி. அதே போல நாகைப்பட்டினம் தொகுதியை கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. இது போன்ற தொகுதிகளுடைய பட்டியலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல மற்ற கட்சிகளுக்கு எண்ணிக்கை ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இந்த விருப்ப பட்டியலின் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் என்று தகவல் வெளியாகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.